வாழ்க்கையை கர்த்தர் பொருளாதார ரீதியில மட்டும் நல்லா வைக்கிற ஒரு தேவன் அல்ல, நம்முடைய உறவுகளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தர் முதல்ல இந்த உலகத்துல ஆரம்பிச்சது சபை கிடையாது. முதல்ல ஆரம்பிச்சது எது? குடும்பம். தேவனுடைய பார்வையில இது ரொம்ப முக்கியமா இருக்குன்னா, ஒரு கணவன் மனைவி ஒரு பிள்ளைகள் அப்படின்ற அந்த அட்மாஸ்பியரை கர்த்தர் ரொம்ப ரொம்ப விரும்புகிறார். இந்த குடும்பம் என்கிற இந்த அமைப்பு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா தேசத்துல எந்த பெரிய காரியமும் நடக்க முடியும். வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது ஹை எக்ஸ்பெக்டேஷன் பட் லோ ப்ரிப்பரேஷன். திருமணம் என்பது 2 பேரால் சாத்தியப்படுகிற ஒரு காரியம் அல்ல. கணவன் மனைவின்ற இந்த 2 பேரால ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. இதை ஒர்க் அவுட் பண்ணணும்னா முப்பிரி நூல் அறாது என்ற அந்த இடத்துக்கு வர வேண்டும். பிரச்சனை திருமணத்துல இல்ல, வாழ்ற 2 ஆட்கள் கிட்ட இருக்கு. தேவன் நீங்க திருமணமான ஒரு ஆளை பார்க்கும்போது பெரிய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியை விட சூப்பரான ஆளா அவங்கள பாக்குறாரு. அது வரைக்கும் அந்த ஆள் கிட்ட ஒன்னும் வேலைக்கு ஆகாது, அது வரைக்கும் ஒன்னும் பெருசா நடந்திருக்காது. ஆனா எப்ப திருமணம்னு ஒண்ணு நடந்து ஒரு பெண்ணை உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வராரோ, அப்பவுமே கர்த்தர் பாக்குறாரு, இதுவரை இல்லாதது இவனுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு. அதுவரை வராத ஒரு தயவை உங்க வாழ்க்கையில கர்த்தர் திறக்க ஆரம்பிக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? ஒரு ஹாப்பியான கப்புள்ஸ்ங்கிறது அற்புதத்திலும் அற்புதமா இருக்கிறது. ஆமென். சந்தோஷமான கணவன் மனைவி இருக்கிறாங்கன்றது இந்த தலைமுறையில மிகப்பெரிய அற்புதங்க. உறவுகள் பத்தி பேசுறோமே நீங்க நினைக்காதீங்க. கணவன் மனைவி உறவுகள் சரியா ஆகும் போது இதுவரை இல்லாத பைனான்சியல் பிளெஸிங்ஸும் உங்க வாழ்க்கையில வர்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா வரும்போது ஏற்படுற அந்த அனாயிண்டிங்ஸ் தான் ப்ராஸ்பரிட்டி அனாயிண்டிங்லே பெரிய அனாயிண்டிங். அதுக்குள்ளதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இது வரைக்கும் உறவுனா, இது வரைக்கும் குடும்பம்னா, இது வரைக்கும் நண்பர்கள்னா, இது வரைக்கும் சொந்தங்கள்னு சொன்னா வெறும் கசப்பை மட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா, உங்கள் உறவுகளில் பாலும் தேனும் ஓடுகிறதை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. இன்னைக்கு குடும்பத்தை குறித்து கிண்டல் அடிச்சு, வாழ்க்கை குறித்து கிண்டல் அடிச்சு, உறவுகளை குறித்து கிண்டல் அடிச்சு எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். எவ்வளவு பிரச்சனை வந்திருந்தாலும், எவ்வளவு பாதிப்பை நீங்க குடும்ப உறவுகளை நீங்க அனுபவிச்சிருந்தாலும், தேவன் அதை திரும்பவும் எடுப்பிக்கிறவரா இருக்கிறார். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? கர்த்தர் நல்லவர். அவனுடைய வார்த்தைக்கு போகலாம். கடந்த சில வாரங்களாய் சில சத்தியத்தை நாம் போதித்து வருகிறோம். குறிப்பாக ஹார்ட் ஹீலிங் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இருதயம் சுகமாகுதலை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். உறவுகளை குறித்து அதிகம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு காலையில் கூட மெட்டீரியல் அண்ட் மேரேஜ் 2 விஷயங்கள் பேசினேன். இன்னைக்கு காலையில் தேவன் எப்படி நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, அதே மாதிரி நம்முடைய உறவுகளையும் எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு காலையில் தான் பேசணும். ஸோ அதை அப்படியே தொடர விரும்புகிறேன். இந்த மாலையிலையும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். எல்லாம் சொல்லாமா? பாலும் தேனும். ஆமேன். மில்க் அண்ட் ஹனி. அதாவது அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணின காரியம் என்ன அப்படின்னா, உங்களுக்காக நான் என்ன வச்சிருக்கிறேன்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ கர்த்தருடைய விருப்பம் நீங்க ஏதோ கஞ்சி குடிச்சு பத்தாம ஏதோ வாழணுன்றது இல்லை. ஒரு அபரிதத்தை கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? வச்சிருக்கிறார். ஓவர்ஃப்ளோ, த லைஃப் ஆஃப் ஓவர்ஃப்ளோ. ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு நல்ல இடத்துல வாழணுன்றதையும் கர்த்தர் என்ன பண்றார்? விரும்புகிறார். ஸோ ஐ ஹாவ் கேம் டவுன் டு ரெஸ்கியூ
them from the hand, the power of the Egyptian, and to bring them up from that land to the land is good and spacious. நலமும் விசாலமுமான இடத்துல உங்களுக்கு என்ன பண்றேன், நான் உங்களை கூட்டிட்டு போகும்படியாக நான் வந்தேன். To a land flowing with milk and honey, பால் and அதை ஆம்பிளிஃபைல எப்படி போட்டிருக்கு, and of plenty, அபாரமான அளவிற்கு அது என்ன பண்ண ஆரம்பிக்குது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது லிட்ரலாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, நடந்த ஒரு காரியம். ஸோ இன்றைக்கி நாம் நம்புகிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மையும் தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அழைச்சிருக்கிறாருன்னா, ஒரு நலமும் விசாலமுமான ஒரு வாழ்க்கைக்கு அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். தாவீது சொல்லுகிறான், நான் நெருக்கத்தில் இருந்தேன், கர்த்தர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து விட்டார். ஸோ நெருக்கம் கடவுளுடைய ஐடியா இல்லை, விசாலம் தான் கடவுளுடைய ஐடியா. ஆமென். விசாலம் தான் அவருடைய ஐடியாவா இருக்கு. இன்னைக்கு நெருக்கத்தில் இருக்கலாம், ஆனால் நான் சொல்றேன், நீங்க ஒரு விசாலத்துக்குள் செல்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு விசாலங்கள் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. கர்த்தர் பாருங்க, இப்படி அபரிதத்தையும் பெருக்கத்தையுமே தன் ஜனங்களுக்கு என்ன பண்ணிடுறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால நமக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை. நம்முடைய சபைகளில் பல ஆரம்பித்த நாள்ல இருந்தே ஒரு சத்தியத்தை போதித்துக்கிட்டே இருக்கிறோம். அது என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் பொருளாதாரத்திலே செழித்திருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதனால நிறைய பேருக்கு பேரே வச்சுட்டாங்க, அந்த சபையா அது ப்ராஸ்பரிட்டி சர்ச் தானே அப்படின்றாங்க. நம்மளை என்னன்னு கூப்பிடுறாங்க, ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர் அப்படின்றாங்க. அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், நீங்கள் பேசுகிறத பார்த்தா ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர் மாதிரி தெரியுது அப்படின்னாங்க. டவுட்டே இல்லை, நான் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர் தான். Yes, I am a prosperity preacher. I am not a poverty preacher. நான் தரித்திரத்தை பிரசங்கிக்கிற ஆள் அல்ல, நான் எதை பேசுகிற ஆள் தான், செழிப்பை பேசுகிறேன். பேசுறது மட்டும் இல்லை, நான் தரித்திர நிலையில் இருந்து இந்த செழிப்பை பேசி இன்றைக்கு என் வாழ்க்கையும் செழித்திருக்கிறது. இதை நம்பி வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் இன்றைக்கு செழிக்க வைத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். கண் காண்றோம், இங்கேயே பார்க்குறோம் எத்தனை பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க வைத்திருக்கிறார். ஆமென். அது தனிப்பட்ட விதத்திலையும் நடந்திருக்குது, சபையாகவும் என்ன பண்ணியிருக்குது, நடந்திருக்குது. கடன்ல இருந்து மக்கள் வெளியே வந்திருக்கிறாங்க. புதிய வீடுகளை இந்த மாதங்களில் மட்டும் பாருங்க, ஒரு 3 வீடுக்கு மேலே நானே திறந்து வச்சிருக்கிறேன், ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆமென். புதிய வாகனங்களை மக்கள் வாங்குகிறார்கள், வாழ்க்கையில் செழித்திருக்கிறார்கள். போன வாரம் சண்டே பிரசங்கம் முடிச்சோடனே ஒருத்தவங்க தங்க மோதிரம் கொண்டு கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டால், எங்கள் வாழ்க்கையில் நானே இப்போ தான் பாருங்க தங்கமும் செயினும் போட்டிருக்கிறேன், அதான் வாங்கும்போது உங்களுக்கும் சேர்த்து ஒன்று வாங்கிட்டேன் அப்படின்றாங்க. ஆமென். அப்போ மக்கள் வந்து இப்போ, ஏன்னா எந்த சத்தியத்தை நாம் போதிக்கிறோம், எந்த சத்தியத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்கிறோம், அந்த சத்தியம் என்ன பண்ணுது, வேலை செய்யுது. எல்லாரும் சொல்லாமா, இந்த உலகத்திலே நான் நலமோடு விசாலத்தோடு செழிப்போடு வாழ்வது தேவனுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறது. ஆகையால் நான் தரித்திரத்தில் இருப்பதில்லை, கடனில் இருப்பதில்லை, நான் நலனோடு விசாலத்தோடு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன். இயேசு அதற்காகவே சிலுவையிலே மரித்தார், என் தரித்திரத்தை சுமந்தார், நான் செல்வந்தன் ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். உங்களை என்னைக்கோ அவர் செல்வந்தரா மாற்றிட்டார். ஏமேன். இதை விசுவாசிக்கணும். ஒரு நாளும் தரித்திரத்தோடு என்ன பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணி போகக்கூடாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஆகையால் நான் என்ன பண்ணியிருப்பேன், நல்லா இருப்பேன். நல்லா இருந்தால் தான் பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஊழியன்றாங்க, டக்குன்னு இருந்தாங்க அப்படின்னு ஒரு 10 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா செக்கை போட்டு டக்குன்னு கொடுக்குற அளவுக்கு இருக்கணும் சொன்ன உடனே. ஆமென். ஆமாம், அதுக்கு தான் கர்த்தருடைய பிள்ளைங்க நன்றாக இருக்கணும், செழிப்பாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஓகே, இந்த சத்தியத்தை நிறைய நம்ம பேசியிருக்கிறோம், நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆமாம், நிறைய பேர் இந்த சத்தியத்தை கேட்கறதுக்காகவே வந்தவங்க உண்டு, தொடர்ந்து கேட்குறவங்க உண்டு. இது பற்றி நிறைய கான்ஃபரன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம், நடத்தியிருக்கிறோம். அந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக எத்தனையோ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ கூட ப்ராஸ்பரிட்டி கிளாஸ்ன்னு ஒன்று நடத்திட்டு இருக்கிறோம், வியாழக்கிழமை தோறும் ஆன்லைன் மூலமாக. 200க்கும் மேற்பட்ட மக்கள் அதில் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வாரமும் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அப்போ ஒரு ஏரியாவில் நம்ம பாலையும் தேனையும் என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். இன்னும் ஒரு பக்கத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்போ அந்த மாதிரி சீசன். ஆமென். உன்னத பாட்டு 4வது அதிகாரம், உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். இன்னொரு பாலும் தேனை பற்றி பார்க்க போகிறோம்.
உன்னத பாட்டு 4:11. என் மணவாளியே. மணவாளியன்னா அது என்ன வாளின்னு கேட்டுறாதீங்க. அப்படி ஒரு மண்ணல்ற வாளியா? ஏன்னா சில நேரம் தமிழ் வார்த்தைகள் அப்படி தான் இருக்கு. ஆத்து மாவுனா அது எந்த மாவுங்க, எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆத்து மாங்கிறது அந்த லெவலுக்கு தான் தெரியுது. நல்ல மாவாக இருந்தால் எனக்கு 1 கிலோ வாங்கி கொடுங்க பிரதர், ஆத்துமாங்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுது. மணவாளியானா ஏதோ மண்ணல்ற வாளி போல அப்படின்னு நினச்சிக்கூடாது. நீங்கள் தான் அந்த மணவாளி. கடவுள் உங்களை என்னன்னு சொல்கிறாரு? மணவாட்டி அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், அவர் நம்முடைய ஆத்தும நேசராக அவர் இருக்கிறார். நாம் யாராக இருக்கிறோம்? மணவாளியாக இருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய உறவுகளை குறித்தும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. என் மணவாளியே, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ். நிறைய பேர் என்னது பைபிளா, இது வேதத்தில் உள்ள வார்த்தையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் படிக்கிறீங்க. எனக்கு புரியுது, பைபிளில் தான் இருக்கு, வாசிங்க. உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது. பொதுவாக இந்த புத்தகம்லாம் எடுத்து சபையில் என்ன பண்ணுறது இல்லை, படிக்கிறதும் இல்லை, இதை பேசுகிறதே கிடையாது. நம்ம பெருமாள்புரத்தில் சபை இருக்கும்போதே இந்த புத்தகத்தை நான் பேசியிருக்கிறேன். ஐ திங்க் 2-3 வாரம் இதை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். முழு உன்னத பாட்டையும் எடுத்து, அது அந்த டைம் வீடியோ பண்ணல, நான் ஆடியோவில் போனீங்கன்னா அது இருக்கும். உன்னத பாட்டை குறித்து ஒரு 3 வாரங்கள் என்ன பண்ணியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். நீங்கள் கேட்கலாம். வாய்ப்பு இருந்தால் மறுபடியும் இதை எடுத்து என்ன பண்ணுவோம், இன்னொரு முறை பிரசங்கம் பண்ணுவோம். ஆனால் இதை கவனிங்க, இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாலும் தேனும் படித்தேன், மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ். ஆனால் இதில் ஒரு பாலும் தேன் இருக்குது, மேரேஜ் பிளெஸ்ஸிங்ஸ். ஆமென். அதாவது ஃபெய்த் ஃபார் ஃபைனான்ஸ். ஒரு டைமில் விசுவாசத்தை செழிப்பதற்காக நாம் கற்றுக்கொண்டோம். இப்போ ஃபெய்த் ஃபார் ஃபேமிலி. இப்போ இந்த குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக நாம் கர்த்தரை என்ன பண்ணுறோம், நம்பும்படி நாம் திரும்புகிறோம். நல்லா கவனிங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பொருளாதார ரீதியில் மட்டும் நல்லா வைக்கிற ஒரு தேவன் அல்ல, நம்முடைய உறவுகளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இந்த நாட்களில் இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறதுனால இதை மறுபடியும் கொஞ்சம் கையில் எடுத்துருக்குறோம். எப்படி செழிப்பை பேசும்போது செழிப்பே இல்லை, ஆனால் பேசணும், ஆனால் சூப்பராக ஆயிடுச்சு. அது மாதிரி தான் இப்போ உறவுகளை பற்றி பேசுகிறோம். இப்போ ஒன்றும் சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. சக்ஸஸ்ஃபுல் கப்புள்ஸ் இருக்கீங்களா, யாராவது வாங்க அப்படின்னு கேட்டால் அப்படி பார்க்காங்க. சந்தோஷமான தம்பதிகள் இருந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு. சார் எழுப்பி போகிற மாதிரி இருக்கு. இல்லை சும்மா விளையாட்டுக்கு, சும்மா அந்த டைமிங்கில் ஆனதுனால அப்படி சும்மா இருங்க. நீங்கள் வேற சந்தோஷமான தம்பதிகள் முன்னாடி வாங்க அப்படின்னா அன்னைக்கு யோசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, ஃப்ரெண்ட்டு சொல்கிறான், கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்ட்டு. அது எப்படா ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியும் அப்படிங்க. ஒன்று கல்யாணம் பண்ண முடியும், இல்லைன்னா சந்தோஷமாக இருக்க முடியும். அது எப்படி ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியும் அப்படிங்கிறான். இப்படியே ஆயிடுச்சு. நீங்கள் எல்லா நெகட்டிவ் ஜோக்ஸும் பாருங்கள் எதை பற்றி தான் இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றி தான் இருக்கும். அந்த பழைய காலத்திலே இருக்கும். ஃபோட்டோக்கார ப்ராப்பர் சொல்லுவாங்க, கடைசியாக ஒரு வாட்டி சிரிங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கப்புறம் சிரிக்கவே மாட்டேன் அப்படின்றதுனால அவங்க கேட்குறாங்க, நல்லா சிரிங்க கடைசியாக ஒரு வாட்டி அப்படின்ட்டு. ஒரு ஃப்ரெண்டு போய் ஒரு ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணியிருக்கான், இன்விடேஷன் கொடுத்துருக்கான், கல்யாணத்துக்கு வந்துரு மாப்பிள்ள அப்படின்ட்டு. அவன் சொல்லுங்க, என்ன மாப்பிள்ள வராமல் எப்படி, உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் வரமாட்டேனா அப்படின்ட்டு இருக்கான். உனக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பாக வருவேன் அப்படின்ட்டு இருக்கான். அப்போ என்ன ரேஞ்சில் மைண்டில் வச்சுருக்காங்க, கல்யாணம் பண்ண போகிறான்னு அர்த்தம், பெரிய கஷ்டத்துக்குள்ளே போக போகிறான் அப்படின்ற மாதிரி உள்ள என்ன பண்ணியிருக்காங்க. அப்படியே ஏகப்பட்ட இது இருக்குது, அப்படியே விட்டிங்கன்னா போயிட்டே இருக்கு. நான் சொல்லியிருக்கிறேன், இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஒரு கிறிஸ்டியன் மேரேஜ் ஒன்று வெட்டிங் நடந்துட்டு இருக்குது. ஒயிட் கலர் கவுனு, பிளாக் கலர் கோட்டு போட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் அப்படி வராங்க. ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஆண்டிகிட்ட கேட்டிருக்கு, இந்த ஒயிட் கலர் கவுன் ஏன் போட்டிருக்காங்க இந்த ஆண்டி, அது அந்த ஆண்டியுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு ஆரம்பிக்கும், அதனால தான் ஒயிட். உடனே அது சொல்லிச்சான், அப்போ அந்த அங்கிள் ஏன் பிளாக் போட்டிருக்காரு எனக்கு தெரியுது அப்படின்ட்டு.
ஸோ இப்படியே வந்து மேரேஜை வந்து போட்டு வாங்கி திருமணம்னாலே என்னதுதான் ஆனாலும் பண்ணிக்கிறாங்க பாருங்களேன். அதான் பெரிய விஷயம். இம்புட்டி இது இருக்குன்னாலும் என்ன நடக்குது, திருமணம்னு ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வேற என்ன பண்ண, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ்ன்ற மாதிரி அது எப்படியோ தேவை அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கு. விரும்புதமோ விரும்பலையோ பண்ணி ஆகணும்ல, அதனால் பண்ணிடுவோம் அப்படின்னு திருமணம் என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போது இந்த சமீப நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல், திருமணம், உறவுகள் இதை பற்றியெல்லாம் ஒரு தெளிவும் ஒரு போதனையும் இந்த தலைமுறையில் உள்ளவர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே தேவை. முந்தைய தலைமுறைகளுக்கு அது அந்த அளவுக்கு கிடைக்கல. இதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரியே பேசிட்டாங்க பாருங்க. பட் இப்போ அதை குறித்து பேச வேண்டிய ஒரு சீசனில் நாம் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இன்னொரு பாலும் தேனும் பேசணும், இப்பவும் ஒரு பாலும் தேனும் தான் பேச போகிறோம். ஏமேன். எதையும் மாற்றலை, ஆனால் அது உறவுகளில் இருக்கிற பாலும் தேனும். ஆமேன். இது வரைக்கும் உறவுனா, இது வரைக்கும் குடும்பம்னா, இது வரைக்கும் நண்பர்கள்னா, இது வரைக்கும் சொந்தங்கள்னு சொன்னால் வெறும் கசப்பை மட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போதனை ஆழமாக நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க. ஒவ்வொரு வாரமும் உங்கள் உறவுகளில் பாலும் தேனும் ஓடுகிறதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. ஆமேன். மில்க் அண்ட் ஹனி. ஆமேன். அந்த உறவுகளில் இருந்த எல்லா மாறாகவையும் தேவன் எடுத்து போட்டு உங்க உறவுகளிலே பாலையும் தேனையும் என்ன பண்ண போறாரு, வைக்க போகிறார். ஆமேன். அதை நீங்கள் காண்ற ஒரு சீசனாக இது இருக்க போறது. அதனால ஒரு புது சீசன் உங்க வாழ்க்கையில் ஆரம்பிக்குது. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, உறவுகளிலே ஆசீர்வாதம், குடும்பங்களிலே ஆசீர்வாதம். நீங்கள் நினைக்கலாம், என்னங்க நான் ஏதாவது எனக்கு பல தேவைகள் இருக்குது, நீங்கள் இதை சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னா, இல்லை, இதிலிருந்து அங்கே வரும். இப்போ இந்த போதனையை யார் கேட்கலாம்? யார் வேணாலும் கேட்கலாம். ஒரு வாலிப பையன் கேட்கலாம், வாலிப தம்பி கேட்கலாம், திருமணமானவங்க கேட்கலாம், திருமணத்துக்கு தயாராகிறவங்க கேட்கலாம், கணவனை இழந்தவர்கள் கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு பேசுறது ஒரு தலைமுறைக்கான பொக்கிஷமாக இருக்கிறது. இது என்னன்னு புரிஞ்சா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுப்பீங்க. இது என்னன்னு புரிஞ்சா நீங்க அந்த வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க. இது என்னன்னு புரிஞ்சா குடும்பத்தை குறித்த ஒரு தெய்வீக ஞானம் உங்களுக்கு இருக்கிறதை நீங்க என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். அதனால எல்லாருமே இதை கேட்கறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது பாருங்க. சரி, கவனிங்க என்ன பேசுறாரு. உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. பாருங்க, எங்கேயோ இல்லை, எங்கே தான் இருக்குது, நாவின் கீழ். அதாவது உங்கள் குடும்பத்தில் தான் இருக்குது, உங்கள் உறவுகளில் தான் கர்த்தர் அதை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு மாடல் வேர்ல்டில் பாலும் தேனும் ஓடுற ஒரு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க, அங்கே ஏத்தியர்கள் இருக்கிறார்கள், இபூசியர்கள் இருக்கிறார்கள், கானானியர்கள் இருக்கிறார்கள். அது நல்ல தேசம்தான், திருமணம் நல்லது தான், ஆனால் இப்போ சந்தோஷமாலாம் இருக்க முடியாது ப்ரோ அப்படின்ற மாதிரி மைண்ட் என்ன ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. இப்போ மைண்ட் என்ன பண்ணணும், மாற்றணும். ஏன்னா திருமணன்றது ஒரு மனுஷனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. அதை உருவாக்கினவர் யார், தேவனாகிய கர்த்தர். அதை கர்த்தரே உண்டாக்கி இருக்கிறதுனால அதை நம்ம சாதாரணமாக என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. கர்த்தர் வந்து முதல்ல இந்த உலகத்தில் ஆரம்பித்தது சபை கிடையாது. முதல்ல அவர் ஆரம்பிச்சது என்ன கிடையாது, சபை கிடையாது. முதல்ல ஆரம்பிச்சது எது, குடும்பம். எல்லாம் சொல்லுங்க, குடும்பம். சொல்லுங்க, சபையை விட முக்கியமானது குடும்பம். ஆமென். பல குடும்பங்கள் இணைந்தது தான் சபை. இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோம்னா என்னது, இது ராயல் ஃபேமிலி சர்ச். ஆனால் ஒரு ஃபேமிலி இந்த சபையை விட ரொம்ப முக்கியமானது. அப்போ கர்த்தருடைய மனசுல ரொம்ப பெருசா இருக்கிறது சபை இல்ல, எது, குடும்பமே. ஆமேன். ஊழியங்கள் கிடையாது, எது, குடும்பமே. இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், இந்த கல்லறையில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒருத்தனை இயேசு என்ன பண்ணுறாரு, சுகமாக்குறாரு இல்லையா. சுகமாக்குன உடனே அவன் சொல்கிறான், நாங்கள் இங்கே வர விரும்புகிறோம், உங்கள் பின்னாடியே நான் வர விரும்புகிறேன் அப்படின்றான். உங்கள் பின்னாடியே நான் வர விரும்புகிறேன். இப்போ பாருங்கள், இப்படி சொன்னால் என்ன பண்ணுவோம், நல்ல வேலை, ஊழியத்துக்கு ஒரு நல்ல ஆள் கிடச்சிருக்கு, புது ஆத்துமா வேற ஒன்று வந்திருக்குது, வந்துரு கல்லறை தோட்டில் கிடந்த இப்போ கர்த்தருக்காக ஊழியம் செய்யன்னு கூட்டி போயிருப்போம் நம்மளா இருந்தா. ஆனால் இயேசு வந்து இங்கே பாரு, ஊழியங்கெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் வீட்டுக்கு போ அப்படிங்கிறார். ஆமென். கர்த்தருடைய மனசில் பாருங்க எது பெருசாக இருக்கு பாருங்க. முதல்ல எங்கே போ, உன் வீட்டுக்கு போ.
கர்த்தர் உனக்கு இறங்கி செஞ்சதை உன் வீட்டில் போய் சொல்லு, உன் இனத்தார் இடத்திற்கு போ, உன் வீட்டுக்கு போன்னு சொல்லி அவன் என்ன பண்றாரு, அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அந்த மனுஷங்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போ, முதல்ல உன் வீட்டுக்கு போ. சகேயு இயேசுவை ஏற்றுக்கொள்றான். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்றார். ஸோ தேவனுடைய பார்வையில் இது ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா, ஒரு கணவன் மனைவி ஒரு பிள்ளைகள் அப்படின்ற அந்த அட்மாஸ்பியரை கர்த்தர் ரொம்ப ரொம்ப விரும்புகிறார். ஆமென். ஸோ அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தேவன் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த குடும்பம் என்கிற இந்த அமைப்பு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா தேசத்தில் எந்த பெரிய காரியமும் நடக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ பாருங்களேன், சில நாடுகளுக்கெல்லாம் போனால் அந்த நாடுகளில் அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்குது. என்ன குழப்படி நடந்திருக்குது இந்த நாட்டில், இவ்வளோ காசு பணம் இருக்குது, கல்வி இருக்குது, எல்லாமே இருக்குது, என்னதான் குழப்படி நடந்திருக்குன்னு பார்த்தா அங்கே குடும்ப உறவுகள் சிதைக்கப்பட்டிருக்கு. ஒரு நாட்டை டவுன் பண்ணால் வேற ஒன்றுமே கிடையாது. குடும்பங்கள் சிதைந்தாலே எது டவுன் ஆகிடும், அந்த நாட்டினுடைய வாழ்க்கை முறையே வேற மாதிரி போயிடும் பாருங்க. அப்போ பிசாசுக்கு நல்லா தெரியும் பாருங்க, இந்த குடும்பத்தை கை வச்சோம்னா என்ன ஆகிடும், மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும்ன்றதுனால தான் அதை அவன் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுறான் பாருங்க. இன்னைக்கு காலையில் இந்த பிரசங்கம் கேட்டு கூட நிறைய டெஸ்டமனிஸ் வந்திருக்குது. இன்னைக்கு காலையில் நான் ஒரு சிலதை நம்முடைய குரூப்பில் கூட அனுப்பி வச்சேன். நிறைய பிரிந்திருக்கிற இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் பாதிப்புக்குள்ளே இருக்கிற அநேகருக்குள்ளே அந்த வார்த்தைகள் கிரியை செய்திருக்கிறது. ஆமென். காலையில் பேசணும், கொஞ்சம் தான் எடுத்தேன், லேசாக தான் எடுத்தேன், ஒரு 20 மினிட்ஸ் தான் எடுத்தேன். ஃபுல்லாகவே மெட்டீரியல் பேசிட்டு அப்புறம் தான் மேரேஜ் எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த கொஞ்ச நேரமே நிறைய பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய கிரியைகளை செய்திருக்கிறார். ஆமென். ஏன்னா இது பற்றி ஒன்றும் பெரிய ஆழமான போதனைகளோ சத்தியங்களோ கிடையாது. இது தெரியாதா அப்படின்னு நினைக்கிறோம், கடைசியில் தெரியாமல் தானே இருக்குது. காலையில் சொன்ன மாதிரி திருமண வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது ஹை எக்ஸ்பெக்டேஷன் பட் லோ ப்ரிப்பரேஷன். உள்ள வரும்போது எப்படி இருக்குது, பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் உள்ள கொஞ்ச நாளில் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற என்ன கிடையாது, ஆயத்தங்கிறது இல்லாததுனால இங்கே நீடு என்ன ஆக மாட்டுக்கு, சந்திக்கப்படாமலே போயிடுது. தேவைகள் சந்திக்கப்படாததுனால அங்கே என்ன வருது, ஏகப்பட்ட பிரச்சனை உள்ள வர ஆரம்பிச்சிருது பாருங்க. சில வருஷங்கள் நல்லா போகுது, எல்லாருக்குமே அந்த ஹனிமூன் பீரியட்னு ஒன்று இருக்குது. அமைதியாக இருக்கிறீங்க, நாங்களாம் எங்கே பார்த்தோம் ஹனிமூன் அப்படிங்கிறீங்களா? சில வருஷங்கள் நல்லா போகுது, அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ போதுங்க, ஏதோ குழந்தைகளுக்காக. எதுக்காக இருக்கிறோம், எதுக்கு ஒன்றா இருக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, பிடிச்சா இருக்கிறோம், குழந்தைகளுக்காக ஏதோ போகுது அப்படின்ற மாதிரி போகிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, முதிர் வயதான பிறகு பிரிஞ்சு போன தம்பதிகள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா எப்பண்டா குழந்தைங்க எல்லாம் கிளம்புவாங்க, நம்ம கிளம்பலான்ட்டு இருந்திருக்காங்க. இல்லை நடக்குது. 40-50 வயசுக்கு அப்புறம் பிரிந்து போன கப்புள்ஸ்லாம் இருக்கிறாங்க. என்னென்னா குழந்தைக்காக எல்லாம் பார்த்தேன், கல்யாணம் பண்ணி அவங்கவுங்க போயிட்டாங்க, இதுக்கு பிறவாது நான் ஃப்ரீயாக இருக்குன்னு போயிடுறாங்க. அப்போது பாருங்கள், சகித்து கொண்டு வாழும்படி கடவுள் நம்மளை வைக்காம சந்தோஷமாய் வாழ்வதை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆனால் இந்த சத்தியம் புரியும் போது நீங்கள் சகிச்சுக்கிட்டே வாழாமல் எப்படி வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். எப்படி இதில் சந்தோஷத்தை கொண்டு வர்றது, இது கசந்து போயிடுச்ச, மாறா மாதிரி ஆயிடுச்ச, இதில் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை நம்புங்க. எப்படி செழிப்புக்கு கர்த்தரை நம்பணுமோ அதே மாதிரி உறவுகளிலேயும் நீங்கள் நன்றாக இருக்க யாரை நம்ப முடியும், கர்த்தரை நம்ப முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். எப்படி நீங்க ஃபினான்ஷியலி செழிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க உறவுகளிலும் செழிக்க முடியும். ஆமென். இன்னும் உங்களுடைய திருமண வாழ்க்கையை, தாம்பத்திய வாழ்க்கையை, உறவுகளின் வாழ்க்கையை இன்னும் சந்தோஷப்படுத்திக்க முடியும் பாருங்க. இதை தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் பேசினேன். நம்முடைய சந்தோஷம் பொருட்களில் அல்ல, நம்முடைய சந்தோஷம் எதில் இருக்கு, உறவுகளில் இருக்குது. எத்தனை பேர் கேட்டிங்களா? அதை இன்னும் கொஞ்சம் காட்ட விரும்புகிறேன். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நல்ல வீடு, பெரிய காரு, நிறைய பணம் காசு இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினைக்கிறோம்.
பாருங்கள், அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் ஒரு நாளும் பிரசங்கம் பண்ண மாட்டேன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை சார்ந்து நம்முடைய சந்தோஷங்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அதே உன்னத பாட்டில் இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6-7 வாசிக்கிறேன் பாருங்க. நீர் என்னை உமது இதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலியது. பாருங்க, அந்த நம்ம சிலாம் சொல்லுவாங்க பெய்த்தனமான விளையாட்டு அப்படிமோ. அதாவது சிலதை ரொம்ப சொல்கிறதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்க வேண்டி இருக்குது. எப்படி பெய்த்தனமாக இருந்துச்சுங்க, மரண மாஸ் அப்படிங்கிறோம். ஏன்னா ஃபோர்ஸுக்கு வேற எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதனால் இந்த மாதிரி நெகட்டிவான ஒன்றை எடுத்து தான் எதை சொல்கிறோம், பாசிட்டிவாக மரண அடி போங்க அப்படின்றோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கிறத அப்படி தான் என்ன பண்ணுறோம், நிறைய நேரம் சொல்கிறோம். பாருங்கள், அதே பதம் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. நேசம் மரணத்தை போல் வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. எம்புட்டு ஊத்துனாலும் அணையவே அணைக்க முடியாது. நேச தீ மட்டும் எரிஞ்சிச்சுன்னா அதை அணைக்க ஒரு தண்ணியாலே முடியாதான். என்ன ஊத்துனாலும் என்ன பண்ண முடியாது, அணைக்கவே முடியாது. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. அடுத்தது ஒரு வார்த்தை வருது பாருங்க, அதுதான் இங்க சொல்ல வரேன். ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். எல்லாம் சொல்லுங்க, ஆஸ்தியை விட அன்பு வல்லமை உள்ளதா இருக்கிறது. என்ன வார்த்தை பாருங்க. அம்புட்டையும் தூக்கி கொடுத்தாலும் நேசத்துக்கு முன்னாடி அது நிற்கவே முடியாது. அதனால தான் பாருங்க, இதை வந்து திருமணத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களே இல்லையோ, லவ்வர்ஸ் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த அப்பாவோ அந்த அம்மாவோ பொண்ணுகிட்டே பையன்கிட்டே சொல்லும், டேய் சொத்து பூரா உனக்கு தான், நீ இப்படி பண்ணன்னா தரமாட்டேன், வச்சுக்கோ, அவள் தான் எனக்கு சொத்து, அவன் தான் எனக்கு சொத்து. கண்ணு தெரியவே தெரியாது பாருங்க. ஒரு பைசா தரமாட்டேன்டா, இப்படி பண்ணனா இப்படி போனன்னா என்ன போட்டிருக்குது, ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் என்ன சொத்து, கால் தூசி பெறுமா அப்படின்றான். ஏன்னா உள்ள என்ன இருக்கு, அன்பு உள்ள வந்து இது. அப்புறம் அது தொடர்ந்து இருந்தால் நல்லது, தொடர்ந்து இருந்தால் ரொம்ப நல்லது. அப்புறம் என்ன ஆயிடுது, ஒரு மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ என்ன பண்ணிடுது, மாறிடுது. அதான் சொன்னேன்ல, என் முடியெல்லாம் எடுத்து இவர் சேகரித்து வைப்பார், பாக்கெட்லலாம் போட்டு ஓ முடி அப்படின்னு வைப்பார். இப்போ சோத்தில் ஒரு முடி கிடந்ததுக்கு பெரிய சண்டைக்கு வராரு. அன்னைக்கு இதே முடியத்தான் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், பொறுக்கி வச்சார், ஞாபகமாக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ என்ன உன் கண்ணு எங்கே இருக்குது, சோத்தில் என்ன முடி அப்படின்னு முடிய வச்சே என்ன வருது, பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒன்றும் செயல்கள்லாம் ஒன்றும் இல்லை, அதே செயல்கள் தான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, அன்பு காலி ஆயிடுச்சு பாருங்க. என்னைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, திருமணம் என்பது 2 பேரால் சாத்தியப்படுகிற ஒரு காரியம் அல்ல. கணவன் மனைவின்ற இந்த 2 பேரால் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. இதை ஒர்க் அவுட் பண்ணணும்னா முப்பிரி நூல் அறாது என்ற அந்த இடத்துக்கு வர வேண்டும் பாருங்களேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, முப்பிரி நூல் அறாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து சாத்தியப்படுத்துகிற ஒரு மேட்ரு கிடையாது. தேவனாகிய கர்த்தர் அதன் மையமாய் வர வேண்டியது அவசியமா இருக்கு. ஆமென். ஸோ தேவனுடைய பிரசனமும் தேவனுடைய அன்பும் அங்கே இல்லாமல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேரேஜ் வந்து என்ன கிடையாது, சாத்தியமே கிடையாது. ஒரு வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கைங்கிறது அங்கே சாத்தியமே கிடையாது பாருங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திருமணம் என்பது வெற்றிகரமானது தான். ஏன்னா அதை டிசைன் பண்ணது தேவன். அதில் தான் டவுட் இருக்கா? பிரச்சனை திருமணத்தில் இல்லை, வாழ்கிற 2 ஆட்கள் கிட்ட இருக்கு.
இது ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியணும். மேரேஜ்னாலே ப்ராப்ளங்க இல்லைங்க, மேரேஜ்னா ப்ராப்ளம் கிடையாது. அதில் வாழ்கிற 2 பேருக்கு என்ன இருக்கு? ப்ராப்ளம் இருக்கு. ஏன் மேரேஜே ப்ராப்ளம்னா அப்போ அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சது யார் தான்? கடவுள் தான். நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, இந்த கடவுள் மட்டும் கிடைச்சாரு. அன்னைக்கு 2 பேர் பேசுறாங்க, ஆண்டவன் எவனாவது தண்டிக்க விரும்பினான்னா அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடறான் அப்படிங்க. என்னென்ன டாக்லாம் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிங்க? கல்யாணம் பண்ணுறதா பெரிய பனிஷ்மெண்ட் அவனுக்கு அப்படின்ட்டுதாங்க. திருமணம் மோசமானது கிடையாது. பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏன்னா இதை இந்த அடிப்படையிலிருந்து இதை கொஞ்சம் கிளியர் பண்ண விரும்புகிறேன். வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஹீப்ரூ சாப்டர் 13 verse 4 எடுத்தீங்களா? எபிரேயர் 13:4. விவாகம் யாவருக்குள்ளும் எப்படி இருக்குது? கனம் உள்ளதா இருக்கிறது. இட்ஸ் ஹானரபிள். மேரேஜ் இஸ் டு பி ஹானரபிள். எல்லாம் சொல்லுங்க, விவாகம் கனம் உள்ளது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மேரேஜ்ல எந்த பிரச்சனை இல்லை. சில பேர் மேரேஜ்னாலே எனக்கு பயம். மேரேஜ்னாலே என் பயம், அது தப்பு. அந்த ஸ்டேட்மெண்ட்டே முதல்ல தப்பு. ஏன்னா மேரேஜுங்கிறத உண்டு பண்ணவர் யாரு? தேவன். ஒரு கார் இருக்கு, ஓட்ட தெரியாத 2 பேர் ஓட்டிட்டு அதை ஒரு மாதிரி ஆக்கிட்டு காரே தப்புன்னா எப்படி இருக்கும் பாருங்க. கார் தப்பு கிடையாதுங்க, கார் சூப்பர் கார். நமக்கு ஓட்ட தெரியுமான்றது தான் மேட்ரு. நம்ம ஓட்ட தெரியாதனால என்ன பண்ணிடுறோம்? அந்த கார் சரியில்லைங்க அப்படின்றதும். கார் சரியில்லைன்றது தப்புங்க. ஏன்னா அப்படின்னா காரை உண்டு பண்ணவரையும் நம்ம என்ன பண்ணுறோம்? தப்புன்னு சொல்கிறோம். ஸோ திருமணம் என்பது கனம் உள்ளது. எல்லாம் சொல்லுங்க, விவாகம் என்பது கனம் உள்ளது. இன்னைக்கு ரொம்ப சீப்பாக, ரொம்ப கேவலமாக, ரொம்ப குறைவா அப்படி பேசுறதுன்னா மேரேஜ்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். வேதவசனம் சொல்லுது, மேரேஜ் இஸ் டு பி இன் ஹானரபிள். எல்லாம் சொல்லுங்க, திருமணம் என்பது கனமுள்ளதா இருக்கிறது. ஆமென். தேவன் நீங்க திருமணமான ஒரு ஆளை பார்க்கும்போது பெரிய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியை விட சூப்பரான ஆளா அவங்கள பார்க்குறாரு. இதுக்கு நீங்க கைத்தட்டலனாலும் பரவாயில்ல, நான் உண்மையிலே கை தட்டிக்கிறேன். ஏன்னா ஒரு அப்போஸ்தலை விட, ஒரு ப்ராஃபட்ஸை விட, ஒரு பெரிய டீச்சரை விட ஒரு கணவனாய், ஒரு அப்பாவா இருக்கிறதை பெரிய ஸ்தானமாக தேவன் பார்க்கிறார். ஆமென். தேவனுக்கு எத்தனையோ ஸ்தானம் இருக்குதுங்க. ஆனா அவர் தன்னை வெளிப்படுத்துகிற ஸ்தானம் என்ன தெரியுமா? அப்பா என்கிற ஸ்தானத்திலே தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில் அவர் பெருமைப்படுகிறார். ஆமென். நான் வல்லவர், சர்வ வல்லவர், நான் எல்ஷடாய், என்னெல்லாமோ பேர் இருக்குதுங்க. அந்த பேர்லெல்லாம் அவருக்கு ரொம்ப பெரிய பெருமை இல்லை. அந்த பேர்லாம் தேவனுக்கு ரொம்ப பெருமையான பேரே கிடையாது. அவர் சொல்றாரு, அப்பான்னு கூப்பிடுறதுல தான்ப்பா எனக்கு பெருமையாவே இருக்குது. யாராவது என்னை பார்த்து எல்ஷடாய், அதில் எனக்கு பெருமையே இல்லை. ஏகோவா ஈரே, அதில் பெருமை இல்லை. அதனால தான் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஃபாதர். ஆமென். அதுல தான் அவருக்கு சந்தோஷம். அப்போ ஒரு திருமணமான ஒரு நபரை, ஒரு கணவனை, ஒரு அப்பாவை எப்படி கடவுள் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஹானரா பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனா அவன் வாழ்க்கையில சில பிளெஸிங்ஸ் அவர் தர விரும்புறார். ஆஃப்டர் மேரேஜ் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சில ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சரியான திருமணம் பண்ணிக்கலாம். இல்ல, நீங்க திருமணத்துக்குள்ள வரும்போதே சில ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஏதோ உற்சாகப்படுத்துறதுக்காக நான் பேசல, வசனத்திலிருந்து தான் உற்சாகம். நானா எதுவும் உற்சாகத்தை கொடுக்க மாட்டேன் பாருங்களேன். வேத வசனம் சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன், தெரியுமா உங்களுக்கு அந்த வசனம்? எப்படி ப்ராஸ்பரிட்டி வசனம்லாம் ஃப்ளோவாக வந்துச்சு, இனிமேலாம் ஃப்ளோ வரணும். ஆமென். குடும்பத்தை பற்றி என்னென்ன வசனம்லாம் இருக்கோ அதெல்லாம் உள்ளே வரணும் பாருங்க. இதை பேசும்போதே இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், இது வரைக்கும் உறவு பிரச்சனையில் இருக்கிறவங்க சரியாக வருவாங்க, இது வரைக்கும் நடக்காத அளவுக்கு குடும்பங்கள் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் நிரம்ப ஆரம்பிக்கும். இட்ஸ் ஹேப்பன். இது நடக்கும். ஏன்னா வசனம் அனுப்பப்படுகிறதுனா அங்கே குணம் உண்டாக ஆரம்பிக்கும்.
ஆமென். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. சும்மா நீங்க கேட்டுட்டு இருக்காதீங்க. ஒரு வசனம் வருதுன்னா, ஒரு வார்த்தையை தேவன் அனுப்புறாருன்னா உறவுகளில் பெருசா வேலை நடக்க போகுதுன்னு அர்த்தம். உங்க குடும்பம் கட்டப்பட போகுதுன்னு அர்த்தம். உங்க குடும்பத்தில் இதுவரை இல்லாத சந்தோஷங்கள் இருக்க போகுதுன்னு அர்த்தம். இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தா அந்த திருமணம் நடக்க போகுதுன்ற அர்த்தம். இதுவரைக்கும் இல்லாத குழந்தை பேரை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறாருன்னு அர்த்தம். ஆமென். அந்த மாதிரி கேளுங்க. ஒரு ஒரு போதனை சபையில் கர்த்தர் ஒரு போதனை ஆரம்பிக்கிறோம்னா சும்மா ஏதோ எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. அது ஒரு சீசன். அது ஒரு சீசன். நீங்கள் பாருங்க, இன்னும் கொத்து கொத்தா குடும்பங்கள் தேவன் வருவதை நாம் பார்க்க போகிறோம். தேவனை சேவிக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். அநேக சந்தோஷமான கப்புள்ஸ் திருநெல்வேலி எங்கும் உலாவுறதை பார்க்க போகிறோம். அன்னைக்கு வந்து சொல்றாரு, 2 பேர் சந்தோஷமாக போனால் ஒன்று புதுசாக கல்யாணமானவங்களா இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்க, இது வேற மாதிரியான உறவா இருக்கணும். இந்த அளவுக்கு டெஃபினேஷன் உள்ள போயிடுச்சு பாருங்களேன். ஆனால் கணவன் மனைவின்றது சந்தோஷமா இருக்கிறத நீ பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்குறேன், சந்தோஷமான அப்பா அம்மாவை பார்த்துருக்கீங்கன்னு கேட்டால் அது எப்படி பார்க்கு. எங்கள் அப்பா அம்மா என்னைக்கு சந்தோஷமா பேசுனாங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற சொத்து வீடு கிடையாது, பெரிய பெரிய நகை நட்டு கிடையாது. என் அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கிறாங்கன்ற மாதிரி பெரிய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்கன்றதான் அவங்க வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதமாக மாறப்போகுது. நீங்கள் எலியும் பூனையுமா இருந்துட்டு அங்கே ஒரு அற்புதமான சந்ததி வரும்னீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. அதான். ஸோ கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் பிள்ளைங்க பார்க்குறாங்க. ஒரு ஆண்னா இப்படி, ஒரு பெண்ணா இப்படி, அவங்க 2 பேரும் சேர்ந்தா இப்படின்றது எங்கேருந்து கற்றுக்குறாங்க? வெளியிலேருந்துலாம் வராது. உங்கள் ஃபேமிலியிலேருந்து அவங்க கற்றுக்குறாங்க, குடும்பத்திலேருந்து தான் கற்றுக்குறாங்க, குடும்ப வாழ்க்கையிலேருந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன தான் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுங்க, வேணா அதை வச்சு 4 காசு வேணா சம்பாதிக்கலாம், ஆனால் எப்படி வாழ்வாங்க? காசை வச்சு வாழ முடியாதுங்க. அதை வச்சு வெறுமனே வாழ முடியாது. உறவுல தான் வாழ்க்கையே கடவுள் வச்சிருக்கிறார். என்ன சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு வரணும், ஒரு ஆளோடு ஒரு பெண்ணோடு வாழணும், ஒரு ஆணோடு வாழணும், பிள்ளைகளை வளர்க்கணும். இதில் தான் எல்லாத்தையுமே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். எல்லாம் இருந்து பொருளும் இருந்து நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா யாருக்கிட்ட பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. அப்போ உங்கள் மகிழ்ச்சியே எங்கே தான் உண்டாகுது? உறவுகளில் தான் அது உண்டாக ஆரம்பிக்கும். அதனால தான் இதை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு ரொம்ப அவசியமானதாக அது இருக்குது. பாருங்க, சொன்ன பாருங்க, இந்த மேரேஜுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால தைரியமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு தயங்கிட்டு இருந்தீங்கன்னா தைரியமாக கல்யாணம் பண்ணிடுங்க. ஆமென். அந்த வயது வந்தவர்களுக்கு சேட் சொல்லணும் பாருங்க, கர்த்தர் பேசிட்டாருன்னு 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்க பையன் சொல்லிட்டு இருப்பான், ஆவியானவர் வெளிப்படையாக இன்றைக்கு பேசினார், கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படி. எல்லாத்தையும் ஒரு அடப்பு போட்டு தான் பேச வேண்டி இருக்கு, இல்லைன்னா இவங்க வேற மாதிரி ஆயிடுறாங்களே. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் நம்ம தான் யூஸ் பண்ணுறாங்க, அண்ணனே சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. அண்ணன் எவ்வளோ சொல்லியிருக்கார், அதெல்லாம் ஏதாவது செஞ்சாருன்னா ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறது, ஏதாவது செய்கிறது. பாருங்க, மனைவியை கண்டடைகிறவன், சவுண்டா படிங்க, மனைவியை கண்டடைகிறவன் எதை கண்டடைகிறான்? நன்மையானதை கண்டடைகிறான். ஆமென். யார்? என் மனைவி. நன்மை. வேத வசனத்தை அப்படியே நம்பணும். ஆமென். மனைவியை கண்டடைகிறவன் எதை கண்டடைகிறான்? நன்மையானதை கண்டடைகிறான். நீங்க யாரை கண்டடைஞ்சிருக்கிறீங்க? பக்கத்தில் உங்க மனைவி இருந்தா சொல்லுங்க, நன்மையானதை நான் கண்டுபிடித்து விட்டேன். இன்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு சொல்லுங்களேன். எத்தனை வருஷம் ஆகுது, ஒரு நாளும் சொன்னது கிடையாது. ஊர் பூரா வாய் பேசுமே தவிர வீட்டில் வாய் பேசவே மாட்டுக்கு. ஆமாம், அடுத்த வார்த்தை வந்து சேர்ந்து உட்காருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தனியாக உட்காராதீங்க, ஒன்றா உட்காருங்க. ஆமாம், சில பேர் பாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் தான் பிரதர் சர்ச்சுக்கே வரேன். இல்லை, ஒருத்தர் அன்றைக்கி இப்படி சொல்லிட்டாரு, நீங்கள் இங்கேயும் சும்மா இருங்க, இப்போ சமாதானமாக இருக்கணும் தான் வந்து நீ அந்த பக்கமாக உட்காந்துருமா, அந்த பக்கமாக உட்காந்து அப்படியே வர்ஷிப் பண்ணிட்டு போவோம் அப்படிங்காங்க. பரவாயில்ல, ஒன்றா உட்காந்துருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒன்றா உட்காருங்க. அதனால தான் இங்கே ஆண் பெண்லாம் பிரிக்கிறது இல்லை. எதுக்குன்னா இதை மனசில் வச்சு தான்.
கணவன் மனைவியாக வந்தீங்கன்னா ஒன்றா உட்காருங்க, பேர பிள்ளைகள் உறவுகள் அப்படி என்ன பண்ணுங்க, ஒன்றா அமருங்க. அது ஒரு ஆசீர்வாதம் பாரு. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அதை பேசிகிட்டே இருக்கும்போது எதை பேசுகிறாரு பாருங்க, கர்த்தரால் தயவையும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வரைக்கும் அந்த ஆள்கிட்ட ஒன்றும் வேலைக்கு ஆகாது, அது வரைக்கும் ஒன்றும் பெருசாக நடந்திருக்காது. ஆனால் எப்போ திருமணம்னு ஒன்று நடந்து ஒரு பெண்ணை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வராரோ, அப்பவுமே கர்த்தர் பார்க்குறாரு, இதுவரை இல்லாதது இவனுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு அதுவரை வராத ஒரு தயவை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் திறக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழையலாமா, அது என்ன ஏதுன்னு குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், தயவு ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். நன்மையை நீங்கள் கண்டடைகிறீர்கள், தேவனுடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்குது. எப்படி பார்த்து, ஃபேவர் அண்ட் அப்ரூவல் ஃப்ரம் த லார்ட். தேவனிடத்திலிருந்து அவனுக்கு சில காரியங்கள் நடக்குது பாருங்க. தயவை அவன் தன் வாழ்க்கையில் என்ன பண்ணுறான், பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, மேரேஜில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமென். மேரேஜில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, திருமணம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதா இருக்கிறது. ஆமென். மேரேஜில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா மேரேஜை கண்டுபிடிச்சது யாரு? தேவன். அதை உண்டாக்கினது யாரு? தேவன். அதை ஏற்படுத்தினது யாரு? தேவன். ஆணும் பெண்ணுமாய் மனிதனை அவர் உண்டாக்கி அவர்களை இணைத்தது யாரு? தேவன். இப்படிப்பட்ட இணைப்பு இருக்கணும்னு சொன்னது யாரு? தேவன். இப்படிப்பட்ட இணைப்புக்கு மையமா இருக்கிறது யாரு? தேவன். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தது தேவன். அதனால திருமணம் மோசம்ன்ற ஐடியாவை எடுத்துடணும். அப்படிப்பட்ட ஐடியா அந்த உலகத்தில் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறான், ஆடம் அண்ட் ஈவ் வேண்டாங்க, ஆடம் அண்ட் ஸ்டீவ் எப்படி ட்ரை பண்ணுவோன்ட்டு ஆடம் அண்ட் ஸ்டீவில் இப்போ போயிட்டு இருக்கு. ஆமாம். எதுக்கு ஆதாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஏவாள் இன்னொரு ஏவாலே கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆதாம் இன்னொரு ஆதாம் நடக்குது. கே மேரேஜ்ன்றது இப்போ பாருங்களேன், இது எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ இப்போ இங்கேயும் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம நாட்டிலையும் அதுக்கு பெரிய என்ன பண்ணுறாங்க, சட்டம்லாம் நிறைய கொண்டாந்தாச்சு, அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னாச்சு. ஒன்றுமே கிடையாது. ஃபாரினில் பாருங்கள், சர்ச்சில் 2 பசங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு 2 பசங்களும் கல்யாணம் பண்ணி நின்று ஃபாதர் யாராவது எதிர்ப்பு தெரிவித்தா ஃபாதரை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஏன் தெரியுமா? சட்டம் இருக்கு, சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அது அவங்க விருப்பங்க, நீ கல்யாணம் பண்ணி வை அப்படின்றாங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஏன்னா எதுக்குங்க ஒரு பெண்ணோட போட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், அவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், இது இவ்வளோ பஞ்சாயத்துலாம் வேண்டாங்க. இன்னொரு இல்லை, இது கே மேரேஜ் இன்னும் ஒன்று இருக்குன்னா இன்னொன்று இருக்குது, லிவிங் டுகெதர்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. 2 பேரும் வாழ்வோம், பிடிச்ச வரைக்கும் வாழ்வோம், பார்ப்போம் நல்லா போதா போகலையான்னு பார்ப்போம். போச்சுன்னா சந்தோஷம், போகலன்னா விட்டுருவோம். நீ உன் வழியை பார்த்து போ, நீ எங்கே போகிறன்னு நான் கேட்க மாட்டேன், நான் எங்கே போகிறேன்னு நீ கேட்கக்கூடாது, ஃப்ரீடம் அப்படின்ட்டு லிவிங் டுகெதர்லாம் என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு. ஏன் இதெல்லாம் நடக்குது? இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுனா நீங்கள் கல்யாணம் பண்ணி என்ன ஆத்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் தெரியுமா? நம்பிக்கையான அநேக திருமணங்கள் இங்கே பார்க்க முடிய மாட்டுக்கு. அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? ஒரு ஹாப்பியான கப்புல்ஸுங்கிறது அற்புதத்திலும் அற்புதமாக இருக்கிறது. ஆமென். சந்தோஷமான கணவன் மனைவி இருக்கிறாங்கன்றது இந்த தலைமுறையில் மிகப்பெரிய அற்புதங்க. ஏசாயா தீர்க்கதரிசியில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் எப்படி இருக்கிறோம்? அற்புதங்களாய் அடையாளங்களாய் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, தேவனே என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் அற்புதங்களாக அடையாளங்களாக வைப்பீராக. ஆமென். ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி அற்புதம் அடையாளம் தான் தேவைப்படுது. இதுதான் பெரிய அற்புதம். ஒரு கணவன் மனைவியும் அன்பாய் இருக்கிறார்கள், அற்புதமாக இருக்கிறதே. சந்தோஷமாக அவர்கள் வாழ்கிறார்கள் பிள்ளைகளோடு. வாவ், என்ன பெரிய சாட்சி. இப்போ
இங்கே இதெல்லாம் வெளிப்படையாக யாரும் இந்த இஷ்யூ எல்லாம் கையில் எடுக்கல. ஆனால் நடந்துட்டு இருக்கு, பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையிலேயே அத்தனை பேர் ஜோம் பண்ணியிருக்கேன். நான் முதல் வாரம் பேசுனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் உள்ளவங்களை நான் மீட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கர்த்தர் பாருங்க, நம்ம இதை பேச ஆரம்பிச்சதுலேருந்து அவருடைய செயல்களையும் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆமேன். நிறைய மாற்றங்கள் நடக்கிறத என்ன பண்ணுறேன், நான் கவனிக்கிறேன். ஸோ கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் வார்த்தையை நம்ம பேசினா அவர் அதை கனம் பண்ணுறார். ஆமேன். எப்படி போட்டுக்கு பாருங்க, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஒரு சந்தோஷமுள்ள குடும்பம் என்பது இந்த நாளில் மிகப்பெரிய அற்புதம். ஒரு இன்றைய தலைமுறைக்கு மிகப்பெரிய நம்பிக்கை எதுனா, இணைந்திருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு தம்பதி தான். ஏன்னா அவன் அதை தான் கேள்வி கேட்குறான். ஃபினான்ஷியல்லாம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நீங்களே பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம எல்லாருமே முன்னேறி தான் வந்திருக்கிறோம். முன்னாடி மாதிரி கஷ்டப்படல. ஓவரால் அப்படி தானே இருக்குது. சாப்பாட்டுக்கே வழின்ற மாதிரி யாருமே இல்லை. எல்லாருமே ஓரளவுக்கு ஏறி வந்தாச்சு, கொஞ்சம் முன்னேறி வந்துட்டோம். இன்னும் பெரிய முன்னேற்றத்தை நம்ம பார்ப்போம். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், உறவுகள் பற்றி பேசுகிறோமே நீங்கள் நினைக்காதீங்க. கணவன் மனைவி உறவுகள் சரியாக ஆகும்போது இதுவரை இல்லாத ஃபைனான்ஷியல் பிளெஸ்ஸிங்ஸும் உங்கள் வாழ்க்கையில் வர்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. என்னங்க இது முழங்காலுக்கு மொட்டை தலைக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை, இணைப்பு இருக்குது, எல்லாமே தொடர்பு இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா வரும்போது ஏற்படுற அந்த அனாயிண்டிங்ஸ் தான் ப்ராஸ்பரிட்டி அனாயிண்டிங்லேயே பெரிய அனாயிண்டிங். அதுக்குள்ளே தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒருவன் 1000ஐயும் இருவர் 10,000ஐயும் துரத்துவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கூடுது, இன்னும் கிரேஸ் கூட ஆரம்பிக்குது. ஒற்றுமையாக இருக்கிற ஒரு கப்புள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களால ஒரு நாட்டையே நடத்த முடியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமேன். ஒரு நிறுவனத்தை இல்லை, ஒரு நாட்டையே அவங்களால நடத்த முடியும். ஏன்னா நாட்டை நடத்துறது ஈஸி, வீட்டை நடத்துறது தான் சேலஞ்ச். வீட்டையே நடத்த முடியுதுன்னா, அதனால தான் பெண்கள்லாம் சொல்கிறேன் நான், வீட்டையே கட்டிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் தெருவை நாட்டெல்லாம் கட்டுறது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். பாருங்க, தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணார். இன்னைக்கு காலையில் அந்த வசனத்தோட தான் நான் முடித்தேன். ஆமோஸில் வாசித்தோம் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், இதோ விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் என்ன பண்ணுவேன், கட்டுவேன் அப்படின்றார். அது என்ன, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் கட்டுவேன் அப்படின்றாரு. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தாவீது ராஜ்யத்தை கட்டினான். அவனுக்கு அப்புறம் சாலமோன் அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணுறான், கையில் எடுத்துட்டு அவன் போகிறான். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க, ஜெருபயாம்லாம் எல்லாம் செதறி அடித்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ராஜ்யமே வேற மாதிரி போயிடுச்சு. ஆனால் அவன் குடும்பத்தை மட்டும் கட்டி ராஜ்யத்தை கட்டியிருந்தான்னா ராஜ்யம் தலைமுறையாக இருக்க ஆரம்பிச்சிருக்கும். எல்லாம் சொல்லுங்க, குடும்பத்தை கட்டாத தொழிலோ ஊழியமோ பாதியில் நிற்கும். இவ்வளோதான். ஒருத்தன் ஃபேமிலியை மட்டும் பில்ட் பண்ணாம்னா அந்த பிஸ்னஸோ அந்த ஊழியமோ 1000 தலைமுறைகளுக்கு அது போக ஆரம்பிக்கும். ஆமேன். இவன் கிங்டமை பில்ட் பண்ண அளவுக்கு தாவீது எதை பில்ட் பண்ணல, அவன் பையன். இவன் பண்ணதை விட 1000 மடங்கு யார் பண்ணான்? வேற மாதிரி ஆகிப்போச்சு. டிசைனே வேற மாதிரி போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுறாரு, அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, எல்லாம் சொல்லுங்க, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை. நம்ம கூட இந்த குடும்ப வாழ்க்கையில் மிஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய இழந்து போயிருக்கலாம், நிறைய பாதிப்புக்குள்ளே போயிருக்கலாம். நான் கூட கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக என்னுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர், என்னங்க இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா, இவ்வளோ பிரச்சனையாச்சா உங்களுக்கு அப்படின்னா. ஆமாம். ஆனாலும் நம்ம நம்பிக்கை இழக்காம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து. ஆமேன். எவ்வளோ பிரச்சனை வந்திருந்தாலும், எவ்வளவு பாதிப்பை நீங்கள் குடும்ப உறவுகளை நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும், ஸோ தேவன் அதை திரும்பவும் எடுப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், திரும்பவும் கர்த்தர் அதை எடுப்பிப்பார். ஆமேன். கர்த்தர் அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாருங்க. அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஸோ கர்த்தருடைய விருப்பம் பாருங்க, இந்த மேரேஜை பில்ட் பண்ணுறது,
சரி என்னத்த அப்படின்னு சகிச்சுட்டு போகிறது இல்லை, சந்தோஷமாக இருக்கிறது. ஆமேன். ஒரு திருமண கான்ஃபரன்ஸ் நடந்துட்டுருக்கு. அங்கே ஒருத்தருக்கு ஒரு கேள்வி கேட்டார். மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் இதே கணவனை இதே மனைவியை எத்தனை பேர் தேர்ந்தெடுப்பீர்கள்? அவசரப்பட்டு கை தூக்கிறாங்க. இல்லை, இது கை தூக்கலாம், மாட்டீங்கிறதுக்கு தான் கை தூக்கக்கூடாது. உண்மையிலே யோசித்து பாருங்க. மறு சாய்ஸ் கொடுக்கப்பட்டால், ஒரு கணவன் சொல்லியிருக்கிறான், 7 ஜென்மத்துக்கும் நீந்தாமா எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த மனைவி சொல்லியிருக்காரு, நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன் இது 7வது ஜென்மமாக இருக்கணும் அப்படின்ட்டு. இது 7வதா இருக்கட்டும், இதுக்கு மேலே நம்மளால இதுக்கு நாக்கு தள்ளுது. அதனால இதோட இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த லெவலுக்கு போயிருக்கு பாருங்க. அதனால மறு சாய்ஸ். அப்போ எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்திருந்தா, இன்னொரு சாய்ஸ் இருந்தா அவர் தான் அடைந்தால் மகாதேவி. அந்த மாதிரி ஒரு இந்த பெண் தான் இல்லை ஆண் தான்ற மாதிரி இருந்திருக்கா? நிறைய பேர் அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இனிமேல் வசனத்தை பூரா இதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு திருமணத்தை பற்றி பேசுகிறாரு. பேசின உடனே சீசர்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? நீ காலையில் சொன்னேன் நான். சீசர்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? நீர் சொல்லுறதை பார்த்தா மனைவியை பற்றிய காரியம் புருஷனுக்கு இப்படி இருக்கும் என்றால் அவன் விவாகம் பண்ணாமல் இருப்பதே நல்லது அப்படிங்க. பாருங்க, நீங்க இந்த 19:1 வாசித்தீங்கன்னா மேரேஜ் பத்தி இயேசு டீச் பண்றார். திருமணத்தை பற்றி இயேசு என்ன பண்றாரு? பேசுறாரு. பேசி முடிக்கும் போது சீசர்கள் சொல்றாங்க, இது வந்து இந்த ப்ராஸ்பரிட்டி பத்தி பேசும்போது சீசர்கள் என்ன சொன்னாங்க? அப்போ நீ சொல்றத பார்த்தா ரட்சிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. உடனே இயேசு என்ன சொன்னாரு? தேவனால் இது கூடாது, மனுஷனால் இது கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு. செழிப்பு கையாள முடியுமா? நீங்க சொல்றத பார்த்தா செழிப்பு தூக்கி சாப்பிடும் போல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இயேசு சொல்றத அப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க. ஓஹோ, ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதை பார்க்கலாம், ஐஸ்வர்யவான் வந்து ரொம்ப கஷ்டங்க போகிறது அப்படின்னு. உடனே சீசர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? உதறது அவங்களுக்கு, ஐயோ கஷ்டம் போல அப்படின்ட்டு. அண்ணே ஆண்டவர் சொல்கிறாரு, இதில் இது கஷ்டம்தான், அப்படியானால் யார் தான் ரட்சிக்கப்படக்கூடும்? பாருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு டீச்சிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக போய் நிறுத்தணும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு தெளிவு வரணும் பாருங்களேன். அந்த மாதிரி வருது இயேசு பேசும்போது. உடனே தான் கேட்குறாங்க. இப்படி கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, இது மனிதனால் கூடாது, தேவனால் கூடுன்றார். உடனே அப்பா தெளிவாயிடுச்சு. ஐஸ்வர்யத்தை பற்றி சொல்ல, அது மேலே நம்பிக்கையாக இருக்கிறவனை பற்றி சொன்னோன்னு தெளிவாயிடுச்சு. அதே மாதிரி தான் இதில் கொஸ்டின் வருது. இதில் அவர் பேசும்போது ஒரு அப்படியே பில்டாகி ஒரு ப்ரெஷர்ஸ் அப்படியே பில்டாகி நிற்கிது. ஆமாம், அவர் பேசும்போது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல. ஏது சொன்னது யாரு? ஏசுவி. சார், பிரதர், ஜீசஸ், நீங்க சொல்றத பார்த்தா மொரட்டு சிங்கிளாவே இருந்துடலாம் போல, கல்யாணம் பண்றது ரொம்ப கஷ்டன்ற அளவுக்கு அது இருக்குது. ஆனா இப்ப பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு அவர், வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு, மனுஷரால் அன்னர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு, பரலோக ராஜ்யத்திலும் தங்களை அன்னர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு, இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். ரொம்ப கஷ்டன்றார். என்ன கஷ்டன்றாரு? இவங்கெல்லாம் கல்யாணம் கஷ்டங்கிறாரு. அவர் சொல்றாரு பண்ணாம இருக்கிறது ரொம்ப கஷ்டன்றார். புரிஞ்சா உங்களுக்கு? சில பேர் பார்க்குறாங்க, என்ன முழுங்கவும் முடியல, என்னதான் சார் பண்ணணும், தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு இருக்கிறார். ஹலோ, இவங்க சேர்ந்து இருப்பது நல்லதில்லை.
எந்த இடத்துக்கு வந்துட்டாங்க பாருங்களேன். அவர் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொன்னார். இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் தனியாக விடுங்க பாஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அப்போ எங்கிருந்து எங்கே போயிடுச்சு பாருங்க. இப்போ சீசர்களே ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த நேரம் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை சிலர் கல்யாணம் ஆகலன்னு எனக்கு தெரில, சரியாக தெரில. ஆனால் சில பேர் முடிவுக்கு வந்திருப்பாங்க, நம்ம மட்டும் கல்யாணமே நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கு ஏன் சொல்கிறாரு, அது அதை விட ரொம்ப கஷ்டம்பா, அது வரம் பெற்றிருந்தா தான் அதெல்லாம் முடியுன்றார். வேண்டாங்க, நான் அப்துல் கலாம் மாதிரி அப்படியே பவுல போசல் மாதிரி இருந்துடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் சொல்கிறார் ரொம்ப கஷ்டன்றார். என்னங்க தனியாக இருக்கிறதும் கஷ்டங்கிறீங்க, வாழ்கிறதும் கஷ்டம்னா என்ன தான் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது இது மனுஷனால் இது கூடாது. அதான் சொல்லிட்டேன், இது 2 நூலால் நடக்கிற காரியம் அல்ல, முப்பிரி நூல் அறாது. இது தேவ பிரசன்னமும் தேவ வார்த்தையினால் மட்டுமே ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்க்கை உண்டாக முடியும். ஆமென். ஸோ இது தேவனை டிபெண்ட் பண்ணி, அவர் வார்த்தையை டிபெண்ட் பண்ணி, அவருடைய பலனை சார்ந்துக்க தான் இது சாத்தியம். ஏன்னா அந்த உறவுகளில் பயணம் பண்ணுறதுங்கிறது சிலுவை எடுத்துகிட்டு போகிற மாதிரி. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். ஏன் சொன்னார் இல்லையா, என் பின்னாடி வருகிறவன் என்ன பண்ணுங்க, சிலுவை எடுத்துட்டு என் பின்னாடி வரக்கடவன் அப்படின்றார. இந்த உறவுகளில் வாழ்கிறதுன்றது அந்த மாதிரியான ஒரு மேட்டர் தான். ஆனால் எத்தனை முறை அடித்தாலும் திருப்பியும் எழும்பி வருகிற உயிர்த்தெழுதலின் வல்லமையை தேவன் உங்களுக்கு தருகிறார். ஆமென். வச்சு செஞ்சிருவாங்க. யாரு? உறவுகள் தான். என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே அருமையாக நடக்கும். பாருங்க. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்துட்டு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். மீகா 7ஆம் அதிகாரம். மீகா 7ஆம் அதிகாரம். அதாவது இந்த மீகா ப்ராஃபஸி பண்ணுற அந்த டைமில் இந்த உறவுகளை குறித்த நம்பிக்கையே இல்லாத ஒரு டைம். இன்றைக்கி இருக்கிற டைம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லிட்ரலாக இன்றைக்கி எப்படி இருந்ததுன்றதை சொல்லிவிட்டு திருப்பி அவர் ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 1லேருந்தே படிக்கலாம், பட் டைம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 5வது வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். எந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது, இல்லை எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ஸ் அங்கே இருக்குது அப்படின்றத அவர் காட்டுறாரு. 7:5 சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். இப்போ என்ன பேசி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவன் கூடயும் பழகாத, எவன் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாத டீச்சிங். ஏன் தெரியுமா? ஹோப்லெஸ் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் ட்ரெயினில் யாராவது வந்தால் என்னமோ பெரிய தெரிஞ்ச ஃப்ரெண்டு மாதிரி உட்காந்து புளியாதாரையை திறந்து வச்சு இந்த இட்லியை சாப்பிடுங்க, இந்த துவையில தொட்டுக்கோங்கன்னு இருக்கும். இப்போ பார்த்துங்க கப்பு ஜிப்புன்னு பிஸ்கட்டில் ஏதாவது வச்சுருப்பான், மாறி கோல்டுன்னு இருக்கும், அப்புறம் கோல்டு போயிடும். நம்பி டீக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்டுறாத அப்படின்ற மாதிரி. இது எவ்வளோ பெரிய பாருங்களேன், பாதுகாப்பு அற்ற ஒரு மனநிலை உருவாயிடுச்சுன்னா எப்படி தான் வாழ்கிறது? அது ரொம்ப கஷ்டம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு சமூகம் உருவாருதுங்கிறது எவ்வளோ டேஞ்சரான ஒரு காரியம் பாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், நமக்கு பக்கத்தில் உள்ளவங்க யாரோ ஒருத்தர் தேவைப்படுதாங்க, நிச்சயமாக தேவைப்படுறாங்க. ஏன்னா எல்லா நேரமும் ரொம்ப நெருங்கின ஆட்கள் வந்து டக்குன்னு நமக்கு உதவ முடியறதில்லை பாருங்களேன். ஆத்திர அவசரத்துக்கு யார் தான் தேவை? நிச்சயமாக தேவை. ஆனால் இப்போ இங்கே இப்படி எப்படி என்ன ஃபிலாசபி ஓடிட்டு இருக்கு பாருங்க. எப்போ நான் மீகா காலத்தில் உள்ளதே பேசிட்டு இருக்கிறேன் நான். என்ன பிலாசபி ஓடிட்டு இருக்கு? சிநேகிதனை, ஒரு ஃப்ரெண்டை நம்பாதடா, நண்பனை நம்பி போனா ஒரு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பேச்சு ஓடிட்டு இருக்கு. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். டு நாட் ட்ரஸ்ட் இன் அ நேபர் பிகாஸ் ஆஃப் த மாரல் கரப்ஷன் இன் த லேண்ட். டு நாட் ஹாவ் கான்ஃபிடன்ஸ் இன் அ ஃப்ரெண்ட். நட்பு நட்புன்னு சொல்லி நண்பன் நண்பன் சொல்லி வேற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி பேசுறாங்க. நல்லா கவனிங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு பேசுறேன். இந்த கருத்தை நான் வலியுறுத்தல, என்ன கருத்து நம்பப்பட்டு இருக்குங்கிறத நான் பேசிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், அப்புறம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம்.
அப்புறம் உன் மடியில் படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல். அவசரப்பட்டு பொண்டாட்டிக்கிட்ட அம்புட்டே என்ன பண்ணிராத, சொல்லிராத அப்பு அப்பு பார்த்துக்கோ பேசுற. எப்படி இருந்திருக்கு பாருங்களேன். கவன மாதிரி அவசரப்பட்டு என்ன பண்ணிராத, நீ ஒரு ஃப்ளோவில் சொல்லிடுவ. அப்புறம் காலையில் என்ன நடக்கும்ன்றது ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தா இன்னும் வேற மாதிரி ஆயிடும். எப்படி பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க. தீர்க்கதரிசி வந்து இதை மென்ஷன் பண்றார். உன் சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியில் படுத்துக் கொள்கிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. இந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்கு, அதனால நிறைய பேருக்கு தெரியும் எது மனுஷனுடைய சத்துரு. இதை 100க்கு 100 நம்புறோம். நம்ம சத்துருவே எங்கே தான் இருக்காங்க. இந்த என் புருஷன் தான், அது என் மனைவி தான். சொல்றார், பவுலுக்கு ஒரு முள்ளு கொடுத்துருக்காருலையா, என் மனைவி தாயா எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற முள்ளு, குத்திக்கிட்டே இருப்பா, குத்திக்கிட்டே இருப்பா, கத்திக்கிட்டே இருப்பா அப்படின்னு என்ன பண்றாங்க, பேசுறாங்க பாருங்க. இதெல்லாம் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, இது உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. இப்போ பாயிண்ட்டை கவனிங்க. நம்ம வேண்டாம் இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு ஒன்று அப்படியே தான் இருக்கும்ல. இப்போ கவனிங்க, ப்ராஃபட் வந்து நம்பிக்கை இழப்ப பேசுறதுக்கு தீர்க்கதரிசி கிடையாது, நம்பிக்கையானதை பேசுறதுக்கு தான் ஜாவா இருக்கிறாப்புல. வேற எதுக்கு ப்ராஃபட்ஸ் இருக்கிறாங்க? ப்ராஃபட் என்ன சொல்றாங்க பாருங்க, 7 நானோ வென்றால், அதான் பாயிண்ட் பாருங்க. நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஆமென். என் தேவன் என்னை கேட்டருளுவார். இப்போ சொல்றான் ப்ராஃபட், சொல்றான், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. இன்னைக்கு இப்படி இருக்குன்னு பார்த்து சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன வாக்கு பாருங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, ஆமென். எல்லாம் இங்கிருந்து வந்தது தாங்க, யாரோ பார்த்து எழுதிட்டாங்க. அதை தான் சொல்றான். உங்களுக்கு புரியுதா அந்த கான்டெக்ட்? உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? ஒருத்தனையும் நம்ப முடியல பிரதர், கழுத்து அறுத்து போடுவாங்க பிரதர், ஊர் சரியில்லை பிரதர், உலகம் கெட்டு கிடக்கு பிரதர், பொண்டாட்டியே நம்ப முடியலன்னா பாருங்களேன். ஆமாம், பொண்டாட்டியும் நம்ப முடியல, பொண்டாட்டியையும் நம்பி குடிக்க முடியல, என்னத்தையாவது கலந்து கொடுத்துட்றான்லோ, எல்லாம் ஹோப்லெஸ்ஸாக பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹோப்லெஸ்ஸாக பேசிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராஃபட் வந்து என்ன பேசுறாரு? அவர் ஹோப்லெஸ்ஸாக பேசல, அவர் சொல்றாரு பாருங்க, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். அப்படின்னா என்ன? இப்படி இருக்குது, ஆனா இப்படி இருக்காது. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தை குறித்து கிண்டல் அடிச்சு, வாழ்க்கை குறித்து கிண்டல் அடிச்சு, உறவுகளை குறித்து கிண்டல் அடிச்சு எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். ஆமென். வாட் a powerful statement பாருங்க, எவ்வளவு வல்லமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அப்போ ஒரு பெரிய ஹோப்லெஸ்ஸான ஒரு காரியத்தை அங்கே பேசிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய நம்பிக்கையான காரியத்தை இங்க பேசுறாரு பாருங்க. அப்போ இது வந்து உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியில் படுத்துக் கொள்கிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரேன்னு அம்புட்டு பயம். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறாள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன். சிலர் இந்த கான்டெக்ட் தெரியாமலே இந்த வசனத்தை யூஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் அதே பேசிட்டு இருப்பாங்க. சத்துருவே வீடுன்னு தானே போட்டிருக்கு, அடுத்தால என்ன போட்டிருக்குன்னு படிக்கலல்ல.
அந்த வசனத்தை எங்கிருந்து எடுத்தாங்கன்றதை என்ன பண்ணல, படிக்கல. அந்த வசனத்துக்கு கீழே ப்ராஃபட் என்ன சொன்னாருங்கிறத என்ன பண்ணல, படிக்கல. பாருங்களேன், இன்னும் நிறைய பேர் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. வீட்டார் தான் சத்துருன்னு போட்டிருக்கலாம், வேத வசனம் நிறைவேறுது பிரதர் அப்படிங்காங்க. எவ்வளோ தப்பாக சொல்லிட்டோம் பாருங்க. வேத வசனத்தின் நிறைவேறுதல் அது இல்லை. வேத வசனத்தின் நிறைவேறுதல் தெரியுமா? நான் விழுந்தாலும் கர்த்தர் என்னை தாங்குகிறார். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். வீட்டாரு சத்துருன்னு சொல்றது இல்லை வசனம். உங்கள் சத்துருக்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாய் மாறுவார்கள்ன்றதுதான் வசனம். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய எதிராளிகள் கூட அவனுக்கு சிநேகிதர்களாய் மாறுவார்கள். அதுதான் வசனம். உன் அலங்கத்துக்குள் சுகமும் உன் அரண்மனைக்குள் சமாதானமும் இருக்கும். அதுதான் வசனம். வீட்டாரே சத்துரு, வீட்டாரே சத்துரு. எம்புடு கிறிஸ்தவங்க இதை பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? வாழ்க்கையில் கசப்புகளையும் வாழ்க்கையில் வெறுப்புகள் நடக்கும்போது இந்த வசனம் தான் வரும். வீட்டாரே சத்துருன்னு போட்டிருக்கு. என் மாமிக்கு எனக்கும் பிடிக்காது, அவங்களுக்கு இவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா பைபிள்லே போட்டிருக்கு பிரதர், பைபிள்லே போட்டிருக்கு பிரதர். வீட்டாரே சத்துருன்ட்டு பைபிள் அது போடல பிரதர். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஆமென். என் தேவன் என்னை கேட்டருளுவார். எல்லாரும் சொல்லுங்க, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. ஆமென். நீங்க எத்தனையோ நீங்க நம்புற நம்பிக்கைக்கு எதிராக அவன் எத்தனையோ கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு அவனை பார்த்து சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஓ ராமா ஷாகாலா ப்ரோகோ டாடா பாரா ரே மா சேகே டாலா ஹா சேகே டாலா போரோ கோட்டாலா காத்தேரேபோ ரீமா மாமா ஷாகாலாபா. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்கிறது. மேரேஜில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஏன்னா அதை கர்த்தர் உண்டு பண்ணினார். இஸ் மேட் பை காட். மேரேஜ் இஸ் மேட் பை காட். அதை குறித்து நம்பிக்கை இழக்காதீங்க. பிலீவ். நீங்கள் தேவனை நம்புறீங்கன்னா நீங்கள் திருமணத்தை நம்ப முடியும். ஏன்னா திருமணத்தை உண்டாக்குனவர் யாரு? தேவன். தேவனாகிய கர்த்தர். அது மனிதனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. ஏதோ ஒரு சிவிலைசேஷன் அப்படியே நடந்துகிட்டே இருந்தது. மனிதர்கள்லாம் சேர்ந்து சரி இப்படி கல்யாணம்னு ஒன்று பண்ணுவோமேனு மனிதர்கள் அப்படியே ஒரு சமூக வளர்ச்சியில் கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பு அல்ல. இட்ஸ் மேட் பை காட். மேரேஜ் இஸ் மேட் பை காட். ஆமென். இஸ் மேட் இன் ஹெவன். இஸ் மேட் பை காட். அது கடவுள் உண்டாக்குன ஒரு பிராண்ட், கடவுள் உண்டாக்குன ஒரு காரியம். அதில் எந்த குழப்பமும் கிடையாது. ஸோ பிலீவ் தட். ஆமென். நான் சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் சிலருக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் சிலருக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அதை குறித்த பயத்தில், அதை குறித்த அதைரியத்தில், அதை குறித்த நம்பிக்கை இழப்பில் அவங்க வாழ்கிறாங்க. நான் சொல்கிறேன், அது கர்த்தர் உண்டு பண்ணின காரியம். அது யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது. ஆமென். ஓ இஸ் ஹானரபிள். இஸ் ஹானரபிள். மேரேஜ் இஸ் டு பி ஹானரபிள். இது கனத்தின் காரியமாக இது இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட பேசுங்க கொஞ்ச நேரம். டாடி ஹெல்ப் மீ. சும்மா ஏதோ இருக்கிறோன்ற மாதிரி எங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம், உங்கள் சந்ததிக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். ஏன்னா எல்லாருமே குடும்பத்தோடு தொடர்புடையவங்க தான். ஆமென். ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணதை, ஆமென், உங்கள் பிள்ளைகள் மிஸ் பண்ணாதபடிக்கு அவங்களுக்கு உதவி நீங்கள் செய்யலாம். ஆமென். டாடி இது எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம். ஆமென், ஆமென், ஆமென். என் தலைமுறை இதில் வாழட்டும், என் சந்ததிகள் இதை புரிந்து கொள்ளட்டும். ஆமென், ஆமென். இந்த திருமண உறவுகளில் இருக்கிற சிக்கல்கள் அப்படியே நீங்கி போகட்டும். ஆமென். எத்தனையோ பேர் இதனால் மன சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், என்னதான் வெளியில் எத்தனையோ வேலைகள் செய்தாலும் நிம்மதியை தேடி அவன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறான். அந்த வீட்டிலேயே நிம்மதி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? டாடி அந்த சூழல் இருக்கக்கூடாது, அந்த காரியங்கள் இருக்கக்கூடாது. வேத வசனம் சொல்லுகிறதே அந்த வார்த்தை அப்படியே நடக்க வேண்டும். ஆமென், ஆமென். நானோ வென்றால் என் தேவனை நோக்கி இருப்பேன். ஆமென், ஆமென். அவர் கேட்டருளுவார். அவர் இந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் கட்டி எழுப்புகிறவர், அதில் திறப்புகளை அடைக்கிறவர். ரேமா ஷாகா லாபோ ரோகோண்டா லாபாரா. ஆமென், 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 ஆமென். அதில் பழுதாய் போனதை, ஆமென், அந்நாட்களில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார்.
ஆமென். அந்த நாள்ல ஆரம்ப நாள்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் நீங்க சொல்றீங்களா? அதை விட பெரிய சந்தோஷத்தை தேவன் திரும்ப உங்கள் திருமணங்களுக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆமென், ஆமென், ஆமென். அந்த நாள்ல எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம், அந்த நாள்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், அதை விட ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த நாளிலே அவர் திறக்கிறார் உங்க வாழ்க்கையில. ரே மா கா சா சாமா ரா கோச்சேலே லே பேச்சே லே போரோ கோச்சா லா பா காதாரா லே மேனை சேகே சாலா பாரா காதாரா பா. டாடி, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர் மேல அந்த கிரேஸை நான் பேசுறேன். ஒருவேளை திருமணம் செய்து கொள்வதற்கு இருக்கிற தயக்கங்கள் இந்த நாளில நீங்கி போகட்டும். திருமண வாழ்க்கைக்காக காத்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன்கள், ஏற்ற காரியங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதை குறித்த ஏதோ ஒரு தவறான எண்ணம், தவறான புரிதல் இருக்கும்னா அதை பிடுங்கி போடுங்க, வேரோடு பிடுங்கி போடுங்க. கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நல்ல வாழ்க்கைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வார்களாக, அதை பெற்றுக் கொள்வார்களாக. மனைவியை கண்டடைகிறவன், புருஷனை கண்டடைகிறவன் திருமண உறவுக்குள்ள போறானா நன்மையை அவன் கண்டடைகிறான். அவன் கடவுளிடத்திலிருந்து தயவை பெறுகிறான். ஏனென்றால் அதை நீர் உண்டு பண்ணின ஒரு காரியம், நீர் ஏற்படுத்தின ஒரு காரியம். கர்த்தாவே, இந்த இணைப்பில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இன்றைக்கு குடும்பத்தை நீர் தொடுவீராக. அநேக விழுந்து போன கூடாரங்கள் இந்த நாளிலே உயிர்ப்பிக்கப்படட்டும் கர்த்தாவே. அது எழுப்பப்படட்டும், அதன் திறப்புகள் அடைக்கப்படட்டும், அதில் பழுதானவைகள் சீர்படுத்தப்படட்டும் இந்த மாலை வேளையில். ரே மா காச்சா லா மா நா தாரா. ஒரு தலைமுறைக்கு நாங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய பெரிய சொத்து ஒரு அன்பான தம்பதிகள் என்கிற சொத்து தான். ஒரு அன்பான கணவன் மனைவி என்கிற சொத்தை விட எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறந்த சொத்தை தர முடியாது என்கிற வேல்யூஸை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க டாடி. ரா மா ஷகா டாடா மாரா லே போ ஷகா சாலா பாரா ஷாண்டாலா காதாரா பாலாரா. ஆபிரகாமுக்கு தேவன் வெல்த்தெல்லாம் கொடுத்துட்டாருங்க, ஆனா ஐசக்கை தான் கொடுக்கல. ஈசாக்க உடனே கொடுக்கல. சாக்கு சாக்கா பொண்ணு வெள்ளியும் கொடுத்துட்டாரு, ஆனா ஈசாக்க கொடுக்கல. ஈசாக்க கொடுக்கவே இல்லை. ஈசாக்கு வர்றதுக்கு 25 வருஷம் ஆபிரகாம் காத்திருக்க வேண்டியது. ஏன்னா காசு பணம்ங்கிறத முதல்ல கொடுத்துட்டாரு. ஆனா சாராலும் ஆபிரகாமும் ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவர்களா ரெண்டு பேரும் அந்த நிலைக்கு வரும்போது தான் ஐசக்க தேவன் கொடுக்கிறார். அதனால தான் ஐசக்குடைய திருமண வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமானதாக இருக்க ஆரம்பித்தது. ஆமென். Hallelujah. Shanta labara. How much God values our marriage. தேவன் எவ்வளவு திருமணத்தை முக்கியப்படுத்துகிறார், தேவன் எவ்வளவு உறவுகளை முக்கியப்படுத்துகிறார். நம் கண்கள் அதை காணட்டும், மன கண்கள் திறக்கப்படட்டும் இந்த நாளிலே. ஆண்டவரே, நீர் கனமாய் எண்ணுகிற காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாரம்பரியங்களும் மதங்களும், ஆமே, நாங்கள் வாழ்ந்து வந்த குடும்ப சூழமையிலும் எங்களுக்குள்ள போடப்பட்ட எத்தனையோ தவறான கருத்துக்களை பிடுங்கி போடுங்க ராஜா, பிடுங்கி போடுங்க. பரமபிதா நடாத நாற்றுகள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டு போகட்டும். உம்முடைய வார்த்தை இன்றைக்கு எங்களுக்குள்ளே வேறு கொள்ளட்டும். உம்முடைய வசனம் எங்களுக்குள்ளே வேறு கொள்ளட்டும். உம்முடைய வேத வசனங்கள் எங்களுக்குள்ளே இன்றைக்கு வேறுண்டி, ஆமேன், அதன் பலனை நாங்கள் பார்க்கத்தக்கதாய், ஆமேன், எங்களுக்கு கிருபை உண்டாகட்டும் தாப்பனே. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. இன்றைக்கு ஒரு புது கிரேஸ் எங்கள் மேலே ரிலீஸ் பண்ணப்படுகிறது. ஆமேன், ஆமேன். திருமண வாழ்க்கை மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது, மீண்டும் சந்தோஷங்கள் உண்டாகிறது, மீண்டும் சுகம் உண்டாகிறது, உறவுகளிலே சுகம் உண்டாகிறது. ஆமென், ஆமென். ராபா நாஷா காபோடா லா காதா லேபே நேகே டேலே கேடே லேபே ரே காட்டாலா ராரா. ஆமென். எத்தனை பொருளை கொடுத்தாலும் அது அசட்டை பண்ணப்படும். நேசத்துக்கு முன்பாக பொருட்கள் அசட்டை பண்ணப்படும். எவ்வளவு ஃபைனான்ஸ் இருந்தான்னு, எவ்வளவு பொருள் இருந்தான்னு, அன்பான உறவுகளே மாபெரும் ஆசீர்வாதமா இருக்கிறது. ஒருத்தர் கூட மிஸ் பண்ணக்கூடாது, ஒருத்தர் கூட இன்னைக்கு மிஸ் பண்ணக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே இந்த மண்டலம் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே அப்படிப்பட்ட முடிவுகளுக்குள் ஜனங்கள் வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இந்த நாளில் ஒவ்வொருவர் மேல இந்த கிருபையை நீர் வைப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு மேலும் அந்த தயவை நீ திறப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். வரும் நாட்கள் நாங்கள் இன்னும் பெரிய செழிப்பை பார்க்கட்டும். பாலும் தேனும் எங்களுடைய மெட்டீரியல்ல மட்டுமல்ல, எங்களுடைய மேரேஜஸ்ல பாலும் தேனும் ஓடுகிற, ஆமென், அந்த அனுபவத்தை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. நீங்கள் அதை செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். வாவ். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். நம் கரங்களை எடுத்துக்கொள்வோம்.
ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வாதத்திற்கும் என்றால் நீங்கள் ஆன்லைன் மூலமாய் இந்த வார்த்தையை கனம் பண்ணும்படி நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் கூகுள் பே ஆர் ஃபோன்பே மூலமாக நீங்கள் விதைக்கலாம். அந்த ரிசிப்டை நீங்கள் அனுப்பிச்சி வைங்க ஆஃபீஸ் நம்பருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு பதில் மெசேஜஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் விதைக்கலாம். அக்கௌண்ட்லேயும் விதைக்கலாம், கூகுள் பேலையும் நீங்கள் விதைக்கலாம். ஆமேன். ஸோ நேரில் இருக்கிறவங்க கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் விதைக்கிற ஒரு நேரம், மேபி நீங்கள் ஒருவேளை கார்டு ஸ்வைப் பண்ண விரும்புனீங்கன்னா பின்னாடி ஸ்வைப்பிங் இருக்குது. மெஷின்ஸ் மூலமாக நீங்கள் ஆஃபரிங்ஸ் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். கரங்களை எடுத்துக்கொள்ளுவோம்.